Hi guys, welcome to Mupalai Training Academy. So இன்னைக்கு இந்த ஷார்ட்ஸ்ல நீங்க எதை பத்தி தெரிஞ்சுக்க போறேன்னு பாத்தீங்கன்னா சில புக்ஸ் அந்த புக்ஸோட ஆத்தர் யாருன்னா தெரிஞ்சுக்க போறீங்க. ஏன்னா நம்மள பொறுத்தவரையும் புக்ஸ் அண்ட் ஆத்தர் கூட கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? நான் முதல்ல சொல்ல போறது a walk up the hill. a walk up the hill. வாக்னா என்ன? நடை. ஹில்லுனா என்ன? மலையில். மலையில் ஒரு நடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காங்களா? மேபி பிசிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணியும் கொடுக்கலாம், இல்லைன்னா எஸ்ஐக்கும் யூஸ் ஆகலாம். a walk up the hill, மலையில் ஒரு நடை அப்படின்ற புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மாதவ் காட்கில் அவர்கள். சோ இவருக்கு தான் ஐநா சார்பில் ஒரு அவார்டு கொடுத்திருப்பாங்க, குளோப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு வரும். என்னால் சரியா ரிமெம்பர் பண்ண முடியல. பட் மாதவ் காட்கில் என்ன விருதை பெற்றாருன்னு கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, கண்டிப்பா கிடைக்கும். யாருக்கா தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க, ஒன்றும் தப்பு இல்ல. A Walk Up the Hill அந்த புத்தகத்தை யார் எழுதியிருக்காரு? மாதவ் காட்கில். ஸ்பீக்கிங் வித் நேச்சர், இயற்கையோட பேசுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்கும். சோ நான் ஃபர்ஸ்ட் புக்கோட ஸ்டார்டிங் தான் சொல்றேன், ஸ்பீக்கிங் வித் நேச்சர், இயற்கையோட பேசுங்கள்னு சொல்லிட்டு. இந்த புத்தகத்தை எழுதியது யாருன்னு பாத்தீங்கன்னா ராமச்சந்திர குஹா அவர்கள் எழுதியிருக்காங்க. தியாஸ்லாய் அப்படின்னு சொல்லிட்டு தீக்குச்சின் பொருள் படக்கூடிய ஒரு மீனிங், தியாஸ்லாய். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, புக் நேம் வந்து தியாஸ்லாய். இதை எழுதியது யாருன்னு பாத்தீங்கன்னா 2014 அமைதிக்கான நோபல் பரிசை பெற்ற கைலாஷ் சத்யார்த்தி அவர்கள் தான் எழுதியிருக்காங்க. அடுத்தது எ கிரிக்கெட் மை லைஃப் அண்ட் மோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக். அப்ப கண்டிப்பா கிரிக்கெட் வீரர் ஒருத்தர் தானே எழுதியிருப்பாங்க. எ கிரிக்கெட் மை லைஃப் அண்ட் மோர் அப்படின்ற புத்தகத்தை எழுதியது வந்து ஷிகார் தவான் அவர்கள். அடுத்தது இந்தியாவுக்கு உணவளித்த மனிதன். இந்தியாவுக்கே உணவளிக்கணும்னா வேளாண் புரட்சிக்கு வித்திட்டவரா தானே இருக்கணும். அப்ப எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள் தான் புக்கை எழுதல, அவரை பற்றிய ஒரு புக்கு. யாரு? இந்தியாவுக்கு உணவளித்த மனிதன். இந்த புத்தகத்தை எழுதியது யாருன்னு பாத்தீங்கன்னா பிரியம்பதா ஜெயக்குமார்ன்றவங்க எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி நான் கண்ட பாரதம் அப்படின்னு சொல்லிட்டு அம்புஜம்மாளுடைய புக் இருக்கும், நான் கண்ட பாரதம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஒரு ரீசெண்டா கரண்ட் அஃபேர்ல அடிப்பட்ட ஒரு முக்கியமான சில புக்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். இன்னமும் நிறைய இருக்கு, பட் நான் கொடுத்துருக்கிறது ஒரு சில இம்பார்ட்டன்ட் தான். இதுல இருந்து எதனா கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா நல்லபடியா பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் 150வது ஒருத்தருடைய பிறந்தநாள், 150வது பிறந்தநாள் ஒருத்தர் வந்து தமிழக அரசு கொண்டாட முடிவு பண்ணிருக்கு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா மறைமலை அடிகள். ஓகேங்களா? தேங்க்யூ.